இதை இப்படி மேல வச்சிருப்பா. ரோகிணி அம்மா, நீங்க இதை உள்ள எடுத்து வைங்க. வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிடறேன். இந்த நெய் 400 ரூபான்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க. சரி, இந்த திங்ஸ் எல்லாம் இங்க வச்சிருங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. 400 ரூபாயா? சீமா, இந்த பில்ல பத்திரமா எடுத்து வை. அப்புறமா பெரியத்த கிட்ட கொடுத்துடலாம். சரியா? சரிங்கக்கா. நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, இதெல்லாம் நாங்க எடுத்து வச்சுக்கிறோம். ரோகிணி அக்கா, இந்த பில்ல பாரு. இந்த பொருள் எல்லாமே விலை ரொம்ப அதிகமா இருக்க. ஆமாக்கா, பொருளோட ரேட்ல கூட குறைச்சல் ஏதாவது இருக்கலாம். ஆனா அதுக்காக இவ்ளோ டிஃபரன்ஸா? ராமண்ணா, அம்மா, இந்த மளிகை சாமான் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், நான் இப்ப வந்துடுறேன். சரிங்கம்மா. நீ வா. எதுக்கு அவங்க இப்படி சொல்றாங்க? ஹலோ அம்மா. சீமா, எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? ரோகிணி எங்க? நாங்க நல்லா இருக்கோம்மா. அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ சொல்லுமா, அங்க எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குமா. அப்புறம் அம்மா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. என்னம்மா சொல்லு. 1 கிலோ அரிசி நல்ல குவாலிட்டி என்ன விலைமா இருக்கும்? அரிசியா? ஆனா சீமா, நல்ல அரிசியா இருந்தா அதிக விலை இருக்குமே. நல்ல அரிசியா இருந்தா 1 கிலோ 80 லேருந்து 90 ரூபாய் வரைக்கும் இருக்குமா. சரிங்கம்மா. அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, இதெல்லாம் ஏன் கேக்குற? ஒண்ணும் இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் கேட்டேன். சரி சரி, இருங்கம்மா, ரோகிணி கிட்ட பேசுங்க. அம்மா, எப்படி இருக்கீங்க? நீ எப்படிமா இருக்க? இங்க நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க நல்லா இருக்கோமா. அட என்ன மீனா, போனை என்கிட்ட கொடுக்காம இன்னைக்கு ஃபுல்லா நீயே பேசிட்டு இருக்க போறியா? கொடு போன. இரு ரோகிணி, உங்க அத்தை உங்ககிட்ட பேசணுமா. இந்தாங்க நீ. ஹலோ. அத்தை, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? சீமா எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்க அக்காவுக்கு பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி அடிச்சு போல இருக்கே. அதான் உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி மளிகை சாமான் விலையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா. ரோஹிணி கண்ணு, இங்க பாருமா, நீ சீமாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஏன்னா அவ எல்லாரையும் பாத்துக்குவா, ஆனா தன்னை தானே பாத்துக்க தெரியாது. உனக்கு தெரியும்ல அவ உனக்காக எவ்வளவு பண்ணிருக்கான்னு. அதனாலதான் சொல்றேன் ரோகிணி, அவளுக்கு என்ன தேவைன்னு கவனிக்கிறதுக்கு ஒரு ஆளு வேணும் இல்லையா? அத்தை, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அக்காவை பாத்துக்க நான் தான் இங்க இருக்கேன்ல. சரிங்க அத்தை, நாங்க 2 பேரும் போய் சமையல் வேலையை பார்க்கணும். நான் அப்புறமா கால் பண்றேன். வச்சிரேன் அத்தை. சரிம்மா. இவங்க 2 பேருக்கும் எப்பவும் வேலைதான் முக்கியம். ரோகிணி, நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சே. அம்மா சொன்ன ரேட்டுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த கடைக்காரன் ரொம்ப அதிகமா பில் போட்டு அனுப்பியிருக்கான். ஆனா அக்கா, நம்ம தேவையில்லாம சந்தேகப்படுறோமோ? ஏன்னா நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும்ல.
நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் நிச்சயமா டிஃபரன்ஸ் இருக்கும் தான். ஆனா இவ்ளோ இருக்காது ரோகிணி. இல்ல, இத நிச்சயமா நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்க சொல்றது சரிதான்க்கா. ஆனா எப்படி? போதுமா? ராமு, இதோ வந்துட்டேன் பெரியம்மா. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. இதோ பாக்குறேம்மா. வணக்கம்மா. இந்தாங்க மளிகை சாமான். நாங்க தான் ஏற்கனவே மளிகை சாமான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோமே. நான் என்ன சொல்ல வரேன்னா, காலையிலேயே மளிகை சாமான்லாம் வந்துடுச்சு. இப்போ இந்த மளிகை சாமான் நீங்க ஏதாவது ஆர்டர் பண்ணீங்களா? இல்லங்க அத்தை. பெரியத்த, இத நான் தான் ஆர்டர் பண்ணேன். சீமா, நீ ஆர்டர் பண்ணியா? எதுக்கு? நமக்கு தேவையான மளிகை சாமான் வந்துடுச்சுல. அது ஆமா சீமா, எதுக்கு இப்படி தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கற? அக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இத நான் ஏன் செஞ்சேன்னு இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இந்த மளிகை சாமான் நீங்க வைங்க. இது என்ன விலைங்க? 400 ரூபாய். ஆனா இதுல 290 போட்டிருக்கு. காட்டுங்க. தெரியாம எழுதிருப்பேன். ஒரு நிமிஷம். இந்த ஊதுபத்தி 40 ரூபாய். ஆனா இதுல 25 ரூபாய் தானே போட்டிருக்கு. கடவுளுக்காக பயன்படுத்துற பொருளை கூட ஏமாத்து வேலை. தெரியாம நடந்துடுச்சுமா. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். மன்னிச்சிருங்கம்மா. ராமண்ணா, அம்மா, காலையில நம்ம வீட்டுக்கு வந்த மளிகை சாமான கொஞ்சம் கொண்டு வாங்க. இதோ கொண்டு வரேம்மா. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. கொஞ்சம் இருங்க. தெரியத்த, இந்த 2 பில்ல இருக்க வித்தியாசத்தை பாருங்க. இது வரைக்கும் இவங்க கொடுக்கிற பில்ல நம்ம என்னைக்குமே செக் பண்ணதில்ல. அதனாலதான் இது வரைக்கும் நம்மளை ஏமாத்திருக்காங்க. நீங்களே பாக்குறீங்கல்ல பெரியத்த.
இவங்க ஒவ்வொரு பில்லையும் 2000 ரூபாய் அதிகமா போட்டிருக்காங்க.